வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஜீரோ டு ஹீரோ ஃபேமிலி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்ஜிடியோட ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் நம்மளுடைய ராஸ் ஸ்கோரை எப்படி செக் பண்ணுறது, எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் தான் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, வாங்க பார்த்துலாம். ஃபஸ்ட்டு அவங்க ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, எஸ்எஸ்சிலேருந்து விட்டுருந்தாங்க ஜிடிக்கான டீட்டெயில்ஸ். ஓகேவா, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் எதுக்கு இந்த ஜிடியில் என்னென்ன வந்துருச்சுன்னா சிஏபிஎஃப், எஸ்எஸ்எஃப், ரைஃபிள் மேன் ஜிடி, அஸ்ஸாம் ரைஃபிள், சிப்பாய் அண்ட் சிப்பாய், என்சிபி எக்ஸாமினேஷன் 2022 நோட்டிஃபிகேஷனுக்குள்ளது. இப்போ எக்ஸாம் நடந்து முடிஞ்சு. எப்போ நடந்துச்சுன்னா ஜனவரி 10ல் இருந்து பிப்ரவரி 13 வரைக்கும் எக்ஸாம் நடந்துச்சு. ஓகேவா, அதுக்கான ஆன்சர் கீ தான் இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, அது எத்தனை நாளில் இருக்கும், எப்போ அந்த டைம் இருக்கும் ஆன்லைனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா 18 பிப்ரவரியிலேருந்து 25 பிப்ரவரி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் ஏதாவது இருக்குது, நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணுறோம் அது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஓகே, இது 18ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தது நோட்டீஸ். ஓகேவா, இப்போ இந்த இதுபடி நமக்கு கிடைச்சது லிங்க் வந்துருச்சு. ஓகேவா, அப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா, அதோட டீட்டெயில்ஸ் எப்படி நம்மளோட ரிசல்ட் பார்க்குறதுன்றத பார்க்க போகிறோம். ஓகேவா, இது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இந்த லிங்க்ஸ் இருக்குது. இதோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மூலியமாக ஜாயின் பண்ணிக்க. சப்போஸ் ஒரு சிலருக்கு சப்போர்ட் ஆகலைன்னு சொன்னீங்கன்னா இந்த இதில் நீங்கள் டெலிகிராமில் போயிட்டு நீங்கள் ஜீரோ டு ஹீரோன்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த இது மூலியமாக வந்துடும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் 2 லிங்க்ஸ் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஆன்சர் கீயை அபிஷியலாக செக் பண்ணக்கூடிய லிங்க்ஸ். ஓகேவா, உங்களுடைய ஆன்சர் கீயை நீங்கள் செக் பண்ணக்கூடியது. ரெண்டாவது உங்களுடைய ராஸ் ஸ்கோரை செக் பண்ணக்கூடியது. ஓகேவா, 2 லிங்க்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுற போது உங்களுடைய இது பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருந்திருக்கும். இந்த இதில் வந்திருக்கும். இங்கே உங்களோட ரோல் நம்பர் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேருந்து ரோல் நம்பர் சப்மிட் பண்ணுறீங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பாஸ்வேர்டு இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டாக தான் இருக்கும். இதை நீங்கள் லாக்இன் பண்ணீங்கன்னா இது பண்ணிட்டு லாக்இன் பண்ணீங்கன்னா உங்களுடைய நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுன என்ன கொஸ்டின் பேப்பர் வந்துச்சோ அது ஜெனரேட் ஆகிடும். அதில் வரும். அடுத்த பேஜ் போயிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு ப்ளூ கலரில் கிளிக் ஹியர்னு சொல்லியிருக்கும். ஓகே, கிளிக் ஹியர்னு சொல்லி இருக்கும். ஓகேவா, அந்த இதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா அந்த இதை லைட்டாக டச் பண்ணீங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் ஆகிடும். அந்த கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் ஆனோடனே அதுக்கு மேலே இருக்க இந்த மாதிரி ஹைலைட் செலக்ட் பண்ணிருக்கு இல்லையா, இந்த மாதிரி லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு. ஓகே, காப்பி பண்ணிக்கிங்க. அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது நீங்கள் எல்லாமே பார்க்க முடியும். நீங்கள் சரியாக பண்ணியிருக்கிறது, எது தவறாக பண்ணியிருக்கீங்க, எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்கும். எது சரி தப்பு எல்லாமே வந்திருக்கும். ஓகே, அந்த மேலே இருக்க இந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் செகண்ட் இப்போ உங்களுடைய லிஸ்ட் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, எத்தனை மாறுது நீங்கள் செக் பண்ணது எல்லாமே முடிஞ்சு. உங்களுடைய இது ஆன்சர் கீயை வச்சு நீங்கள் செக் பண்ணி அதோட லிங்க் எடுத்துக்கிங்க. இப்போ உங்களுடைய ராஸ் ஸ்கோர் என்னன்னு பார்க்கணும். இந்த செகண்ட் லிங்க் இருக்கு இல்லையா, இந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணுங்க. டச் பண்ணா ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இந்த பேஜுக்கு கொண்டு சேரும். ஓகே, கொண்டு வரும். ஓகே, இங்கே வந்த உடனே உங்களோட ஃபஸ்ட்டு உங்கள் நேம் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதில் இந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கான்ஸ்டபிள் ஜிடிக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் காப்பி பண்ணிக்கல அதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே செக் ரிசல்ட்டுன்னு சொல்லி இருக்கும். கீழே செக் ரிசல்ட்டுன்னு சொல்லி இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய ராஸ் ஸ்கோர் அது ஒரு ரிப்போர்ட்டாக ஜெனரேட் ஆகிடும். அதாவது கரெக்டான ஆன்சர் எவ்வளவு, ராங் ஆன்சர் எவ்வளவு, அதே மாதிரி உங்களுடைய ஃபைனலாக ராஸ் ஸ்கோர் என்னான்னு உங்களுக்கு கீழே காட்டியிருக்கும். ஓகேவா, மேக்ஸிமம் இப்போ பார்க்கும்போது ஒரு 65.23 இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பாயிண்ட்ஸ் வந்துருக்கும். இதுதான் உங்களுடைய ராஸ் ஸ்கோர். ஃபைனலாக எவ்வளோ ரைட் ஆகிருக்கு, ராங் ஆகிருக்கு எல்லாமே நார்மலைஸ் பண்ணி உங்களுக்கு ராஸ் ஸ்கோர் மாதிரி ஃபைனலாக ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் ஆகிருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அதை மட்டும் நீங்கள் எவ்வளோ வருதுன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் சந்தேகம் வச்ச மாதிரி நம்ம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ராஸ் ஸ்கோர் என்னன்ற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இது நம்ம கட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில். வாழ்க்கை வளமுடன். உங்களோட தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.